ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி சீசனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கு டாஸ்கோட ரிசல்ட் வச்சு டைரக்ட் நாமினேஷன் யார் போக போகிறா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் வாங்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் பிக் பாஸ் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒர்க்கர்ஸ் டீம்லேருந்து ஒருத்தரும் மேனேஜர் டீம்லேருந்து ஒருத்தரும் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ஒர்க்கர்ஸ் டீம்லேருந்து ஒவ்வொருத்தரும் வந்து இது மாதிரி இவங்க குளறுபடி பண்ணுறாங்க, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரீசன் சொல்லி ராணவ் ப்ரோவை சொல்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, ஜாக்லின் வந்து ராணவ் ப்ரோ தான் நான் சொல்லுவேன், இருந்தாலும் வந்து ரஞ்சித் சார் இவரோட பங்களிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, சைலண்ட்டாக தான் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் ரஞ்சித் சாரை சொல்கிறேன் அப்படின்ட்டும், சௌந்தர்யாவும் சேம் அதே மாதிரி ரஞ்சித் சாரையும் வந்து 2 பேரை வந்து சூஸ் பண்ணி சொல்லியிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ரஞ்சித் சாருக்கு 2 ஓட்டிங், மீதி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சென்சிபிளாகவே விளையாடல, அது மட்டும் இல்லாமல் ஒரு டாஸ்க் நடக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை விளையாடுறதை விட்டுட்டு அந்த டாஸ்கில் குளறுபடி ஏற்படுத்துகிற மாதிரி வந்து உங்களோட கேம் பிளே இருந்ததுனால வந்து ஒரு சென்சிபிளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் ராணுவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொந்தளிச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது மாதிரி இங்கே வந்து நிறையா பேர் வந்து சென்சிபிளாக ஒர்க் பண்ணுற விளையாடுற இருக்காங்க நிறையா பேர். இதில் சென்சிபிளாக இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் குளறுபடி பண்ணால் தான் கொஞ்சம் கேம் சுவாரஸ்யம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரோட தாட்டை வைக்க வராரு. கரெக்டாக ரயான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ யார் சென்சிபிளாக இன்சென்சிபிளாக ப்ளே பண்ணுறாங்கங்கிறத பற்றி டிஸ்கஸ் கிடையாது, யார் டைரக்ட் நாமினேட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தான் டிஸ்கஸ் அப்படின்னு சொன்னோன்னே இவர் டோட்டலாக ஆஃப் ஆகிட்டார். ராணவ் நான் சொல்கிறதே கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த இடத்துல அதை சொல்ல தேவையில்லை, ஏன்னா அந்த டாப்பிக்கே தேவையில்லாதது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் கன்சிடர் பண்ணி டைரக்ட் நாமினேட்டட் யார் அப்படின்னா ராணவ் ப்ரோவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் டீம்லேருந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒருத்தருக்கு தரணும். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லி இது மாதிரி எனக்கு கிடைச்சா இது மாதிரி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சுரி ஃபஸ்ட்லேருந்தே வந்து நான் 6 வீக்காக இருக்கேன், எனக்கு வந்து எல்லாத்துலேயும் வந்து ஃபுல் எஃபெக்ட் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சைட் சொல்லிட்டு இருக்க மாதிரியும், தீபக் சார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லோவாக இருந்தேன், அப்புறம் ஓரளவுக்கு படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஜெஃப்ரி என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இது மாதிரி என்னுடைய அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டேஜ்லேருந்து நான் அடுத்தது மாறணும், அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் படி பார்த்தாலும் வந்து நான் ஃபுல் எஃபெக்ட் போட்டிருக்கேன், எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவுட் சைட் சொல்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் பவித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா எட்ஜ் வரைக்கும் போயிடுறேன், அந்த கிரெடிட் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதனாலேயே எமோஷ்னலாக நான் ஃபீல் ஆயிடுறேன், அதனால் வந்து இப்பயும் நான் எஃபெக்ட் போட்டிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதன் டைரக்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு கொடுத்தா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கு அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. தர்சிகா நார்மலாகவே வந்தாலும் ஓகே, வரலினாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இது எல்லாமே டிசைட் பண்ணிட்டு அப்புறம் அருண் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் பற்றியும் சொல்லிட்டு அருண் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு என்னுடைய ஓட்டிங் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கப்புறம் சத்யாவும் வந்து ஜெஃப்ரிக்கே கொடுத்துட்றாரு. இதுக்கப்புறம் மஞ்சுரி மறுபடியும் இன்னொரு டைம் வந்து சொல்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, அதாவது இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி எனக்கு இன்னொரு டைம் ஓட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அந்த டைம் அருண் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒன்ஸ் ஒருத்தர் சொல்லிட்டா அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும், அதுக்கப்புறம் ஓட்டிங் போகிறப்போ மறுபடியும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, ஓட்டிங் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுரி இன்னொரு கருத்தையும் அவங்க சைடு ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் வந்து பவித்ரா இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கே வந்து கொடுத்துட்டாங்க, தர்சிகாவும் ஜெஃப்ரிக்கே கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சுரியும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஓகே அப்படின்ட்டு. ஸோ ஓட்டிங்கில் படி பார்த்தோம்னா ஜெஃப்ரிக்கு தான் வந்து இதோட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த ஹாலில் உட்காந்துருக்காங்க. பிக் பாஸ் வந்து கேட்குறாங்க, யார் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு பெற்றிருக்காங்க, யார் வந்து டைரக்ட் நாமினேஷன் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறப்போ ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேட்குறாங்க. மஞ்சுரி எந்திரிச்சு உடனே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி தான் இதை வந்து ஃப்ரீ பாஸ் பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஓகே கங்க்ராட்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து சேவ், அதனால் டைரக்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க டீமில் ராணவ் ப்ரோ அவர் எந்திரிச்சு இது மாதிரி டைரக்ட் நாமினேட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் அடுத்த வாரம் வந்து டைரக்ட் நாமினேட்டரில் இருக்கீங்க, ஆனால் வந்து இவங்க சொல்கிறதுனால வந்து நீங்கள் வந்து வெளியே போகிறதே கிடையாது, மக்கள் சொல்லணும், அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள், உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போடுங்க, அப்போ தான் வந்து நீங்கள் இந்த வீட்டில் கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராணுவம் சொன்னோன்னே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எடுத்துட்டாரு. இவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், இல்லை அதே போல் நார்மலாகவே இருந்துட்டு இது பண்ணுவாரா, இல்லை குளறுபடி பண்ணிகிட்டே இருப்பாரான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். செம்ம ட்விஸ்ட்டாக மாறும்னு நினைக்கிறேன் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்
மாறவும் வாய்ப்பு இருக்குது. டைரக்ட் நாமினேட்லேருந்து இவரும் விலகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மக்கள் தீர்ப்பே தான் இறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாரம் ஏதோ எவிக்ஷன் இருக்கா இல்லை ஏதாவது ட்விஸ்ட்டாக மாறுமான்ட்டு. இது போல் வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த டைரக்ட் நாமினேட்டட் ஃப்ரீ பாஸ் 2 பேர் பெற்றிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட கருத்தை கீழே கமெண்டில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.